தாய் வீடு ஜனவரி 2024. வளமான திருநாடு. எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன். 1990 ஜூன் 15 இரண்டாம் ஈழப்போர் யாழ்ப்பாணத்திலும் தொடங்கியது. அதன் விளைவு நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைதீவு, இழுவதீவு போன்ற தீவு பகுதிகளில் இடம்பெயர்ந்தோர் போக எஞ்சியோர் தனித்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். நாட்கள் வாரங்களாகி மாதங்களாகின. இருந்த கையிருப்பு உணவுப் பொருட்கள் தீரத் தொடங்கியது. ஒரு நேரமாயினும் சாப்பிடுவதற்கு என்ன செய்வது? பிரதானமாக கை கொடுத்தது புழுக்கொடியல், ஒடியல்மா, பெனாட்டு ஆகியவைதான். உயிரை காப்பாற்ற உணவு தேவையை இவை நிறைவு செய்தன. எனது நினைவு தெரிந்த 1980களில் சொந்த காணி இல்லாதோர் பிறரது காணிகளில் களவாக பனங்காய் பொறுக்கி புரட்டாதி மாதம் முதல் மழை கண்டதும் பாத்தி போட்டு மாசி பிறக்க பாத்தி கிண்டுவார்கள். பனங்கிழங்கு, பச்சையொடியல், புழுக்கொடியல், பூரான் ஆகியவை உணவாக பயன்பட்டன. ஆடி மாதம் மடுமாதா பெருநாளுக்காக முதற்தரமான புழுக்கொடியலை சேகரித்து விற்று பணம் சம்பாதித்த பெண்கள் உண்டு. 1983 ஜூலை மாதத்தை தொடர்ந்து ஏற்பட்ட புலம்பெயர்வு பல்லாயிரம் புது பணக்கார வர்க்கத்தை உருவாக்கியது. விளைவு கள்ளப்பனங்காய் பொறுக்கி பஞ்சம் பார்த்த காலம் போய் தமது சொந்த காணி பனங்காய்களையே தேடாத செருக்கு வந்துவிட்டது. பெனாட்டுக்காக பனங்களியை பாயிலூற்றி காய வைப்பதை கேவலமாக நினைக்கும் ஒரு சமூகம் வளர்ந்தது. 1990 போர் ஏற்பட்டதும் வெளிகொண்ட பெருவீதிகளில் எதிர்கால பாதுகாப்புக்காக வீதியின் கரையோரமாக பனங்கொட்டை நட்டார்கள். 30 வருடங்களின் பின்னர் அவை பனைகளாகிவிட்டன. வடலி பருவத்திலும் நிற்கின்றன. அந்த பனை வடலி ஓலைகளை வெட்டி விவசாயத்திற்கு இயற்கை பசளையாக பாவிக்கலாம். தோட்டத் துறைகளில் ஓலை படர்த்தி உழுத பின்பு பயிர் நட்டு பாருங்கள். ஒரு 6 மாத காலத்துக்கு பின்பாக அமோக விளைச்சலை காணலாம். அதுபோல வாழைத்தோட்ட செய்கைக்காரர்கள் வடலி அல்லது பனையோலை வெட்டி வாழையின் அடியிலிருந்து 3 அடி தள்ளி தாட்டு பாருங்கள். ஒரு வருடத்தின் பின்னர் 2 பேர் தூக்கக்கூடிய பாரமுள்ள பெரிய வாழைக்குலைகள் கிடைக்கும். நீர்வேலி பிரதேசத்தில் பனையோலைகளை பசளையாக தாட்டு அமோக விளைச்சல் வரும் விவசாயிகள் உள்ளனர். முன்னாளில் மண் வீடுகளே இருந்தன. வீட்டின் கூரையை மேய்வதற்கு பனையோலைகளையே பயன்படுத்தினார்கள். 2 வருடத்திற்கு ஒரு முறை புதிதாக கூரை மேய்வார்கள். அப்போது பழைய பனையோலைகளை தோட்டங்களில் போட்டு உழுதார்கள். பயிர்கள் மிகச்சிறந்த விளைச்சலை கொடுக்கும். பனைமரம் வடலியோலை வெட்டுவதற்கு மரமேற ஆள்கள் தேவையில்லை. மின்சார சபை ஊழியர்கள் பயன்படுத்தும் குழாய் அமைப்பிலான மடித்து வைக்கக்கூடிய வெட்டும் கருவிகளை பயன்படுத்தலாம். பசலை இறக்குமதிக்காக டொலர்களை நம்பியிருக்க தேவையில்லை. எமது வளமே அதற்கு போதுமானது. அதுபோல காய்க்கும் தென்னை மரங்களுக்கு தென்னை மட்டைகளை மரத்தின் அடியிலிருந்து 8 அடி தள்ளி 2 அடி ஆழத்தில் கிடங்கு வெட்டிய பின்பாக தாக்கலாம். பொச்சு மேலே பார்க்கக்கூடியதாக தாட்டு பாருங்கள். 2 வருட மாரி கழிய அமோக விளைச்சலை காணலாம். தென்னை உர இறக்குமதிக்கு கோடி டாலர்கள் தேவையில்லை. எமது நிலத்தடி நீர் மாசுபடாமல் சிறுநீரக நோய்களும் வராமல் எமது மண்ணையும் பாதுகாத்து நாட்டையும் உயிரச் செய்யலாம். பிள்ளையை கட்டி வளர், வடலியை வெட்டி வளர் என்பார்கள் எமது மூத்தோர்கள். அதாவது ஒரு தென்னம்பிள்ளையின் ஓலைகளை பச்சை நிலையில் ஒருபோதும் வெட்டக்கூடாது. மரத்தின் அடி சிறுத்து தேங்காய்கள் எண்ணிக்கை பருமன் குறைந்துவிடும். ஆனால் பனை வடலியை வெட்டி தான் வளர்க்க வேண்டும். வடலி பனையோலைகளை வெட்டி வளர்க்காது விட்டால் வடலி பரட்டை பெற்றுவிடும். மூச்சாக பனை வளராது. பனை ஓலைகளின் பசலை பெறுமதியை உணராத தலைமுறையொன்று இப்போது தோன்றிவிட்டது. இன்று பனங்காய்கள் விழுந்து தேடுவரற்று முளைத்து வடலிகளாகின்றன அல்லது முளைக்காமல் ஊமல் கொட்டைகளாகின்றன. மறைநடுக இயக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் என்றெல்லாம் பல தன்னார்வ குழுக்கள் இயங்குகின்றன. ஊரங்கும் தேடுவரற்று பரவி கிடக்கும் பனங்காய்களை
காணிக்காரர்களது சம்மதத்துடன் அவற்றை பெற்று மணல் பாங்கான நிலத்தில் பாத்தி போட்டு அதன் பயனை தாம் அனுபவிக்கலாம் அல்லது பொது தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். பல பனங்காணி உரிமையாளர்களுடன் கதைத்துள்ளேன். தமக்கு பனங்காய் பொறுக்க ஆளில்லை, நேரமில்லை, கூலி கொடுத்து பாத்தி போட கட்டாது, கூலிக்கு ஆளும் பிடிக்க முடியாது. ஆகவே விரும்பிய ஆட்கள் பனங்காயை பொறுக்கியெடுங்கள், அதன் பயனை அனுபவியுங்கள் என கூறுகின்றனர். அதனால் பனங்காய்களை ஏற்றி அதனை பணமாக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவாய் ஈட்டலாம். அதுபோல வீதி கரையோரம் வெளிகொண்ட காணிகளில் நிற்கும் வடலி பனைகளது ஓலைகளை வெட்டி சிராய்த்து தோட்டச் செய்கையாளருக்கு விற்று பணம் ஈட்டலாம். பனங்காய் பணியாரம் போசனை மிகுந்த ஒரு சிற்றுண்டி. வர்த்தக கண்காட்சி நடைபெறும் சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். பனங்காய் பணியாரம் அமோக விற்பனையாகின்றது. ஆனி முதல் கார்த்திகை மாதம் வரையில் பனங்காய் பழுத்து விழும் காலமாகும். இக்காலத்தில் பனங்காய்களை சேகரித்து கழிவு செய்து உரிய செய்முறைகளின் ஊடாக பனங்காய் பணியாரம் சுடுவது நல்லதொரு வருமானம் ஈட்டும் தொழிலாகும். பனம்பழம் மரத்தில் விழாத காலத்தில் கூட பனை அபிவிருத்தி சபையின் கற்பகம் விற்பனை நிலையங்களில் பனங்களியை வாங்கி பனங்காய் பணியாரம் சுடலாம். போருக்கு பிந்திய புனர்வாழ்வில் வாழ்வாதாரம் வழங்குவதற்கு பலவித வியாபாரங்களை செய்கின்றனர். இத்தொழிலை தெரிவு செய்வது அதிக லாபத்தை தரும். இவ்வரிடம் நுங்கு காலத்தில் பார்த்தேன். ஒரு நுங்கு 50 ரூபாவிற்கு விற்பதை கண்டேன். ஒரு நுங்கில் 3 கண் இருப்பது வழக்கம். இவை பனம்பழமாகி விழுந்து பாத்தி போட்டு அவித்து விற்றாலும் ஒரு பனங்கிழங்கு 10 ரூபாவுக்குத்தான் விற்கலாம். ஆகவே நுங்கு விற்பது லாபமானது. வெயில் காலத்தில் நுங்கு விற்பனை மூலமாக அதிக வருவாய் ஈட்டலாம். பொருளாதாரம் ஈட்டுவதற்காக நாட்டை விட்டு ஓடுவதை விட எமது நாட்டிலுள்ள வளங்களை பயன்படுத்தி நாமும் வாழலாம், நாட்டையும் வாழ வைக்கலாம். இயற்கை தாயின் அற்புதமான கொடைதான் இலங்கை திருநாடு. நாம் அதனை உணர்ந்து முன்னேறுவோம். நன்றி.